அப்போஸ்தலர் 11. புறஜாதியாரும் தேவ வசனத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் என்று யூதேயாவில் இருக்கிற அப்போஸ்தலரும் சகோதரரும் கேள்விப்பட்டார்கள். பேதுரு எருசலேமுக்கு திரும்பி வந்தபோது விருத்தசேதனம் உள்ளவர்கள் அவனை நோக்கி, விருத்தசேதனம் இல்லாத மனுஷரிடத்தில் நீர் போய் அவர்களோடே போஜனம் பண்ணினீர் என்று அவனோடே வாக்குவாதம் பண்ணினார்கள். அதற்கு பேதுரு காரியத்தை முதலிலிருந்து வரிசையாய் அவர்களுக்கு விவரிக்கத் தொடங்கி, நான் யோப்பா பட்டணத்தில் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தபோது ஞான திருஷ்டி அடைந்து ஒரு தரிசனத்தை கண்டேன். அது என்னவென்றால், 4 முனைகளும் கட்டப்பட்ட பெரிய துப்பட்டியைப் போல ஒரு கூடு வானத்திலிருந்து என்னிடத்தில் இறங்கி வந்தது. அதிலே நான் உற்று பார்த்து அவன் கவனிக்கிறபோது பூமியிலுள்ள 4 கால் ஜீவன்களையும் காட்டு மிருகங்களையும் ஊரும் பிராணிகளையும் ஆகாயத்து பறவைகளையும் கண்டேன். அல்லாமலும் பேதுரு எழுந்திருந்து அடித்து புசி என்று என்னுடனே சொல்லுகிற சத்தத்தை கேட்டேன். அதற்கு நான், ஆண்டவரே, அப்படி அல்ல, தீட்டும் அசுத்தமாயிருக்கிற யாதொன்றையும் ஒரு காலும் என் வாய்க்குள்ளே போனதில்லை என்றேன். 2ஆம் தரமும் வானத்திலிருந்து சத்தம் உண்டாகி, தேவன் சுத்தமாக்கினவைகளை நீ தீட்டாக எண்ணாதே என்று மறுமொழி சொல்லியாயிற்று. இப்படி 3 தரம் சம்பவித்த பின்பு எல்லாம் வானத்திற்கு திரும்பி எடுத்துக்கொள்ளப்பட்டது. உடனே செசரியாவிலிருந்து என்னிடத்திற்கு அனுப்பப்பட்ட 3 மனுஷர் நான் இருந்த வீட்டுக்கு முன்னே வந்து நின்றார்கள். நான் ஒன்றுக்கும் சந்தேகப்படாமல் அவர்களுடனே கூட போகும்படி ஆவியானவர் எனக்கு கட்டளையிட்டார். சகோதரராகிய இந்த 6 பேரும் என்னுடனே கூட வந்தார்கள். அந்த மனுஷனுடைய வீட்டுக்குள் பிரவேசித்தோம். அவனோ தன் வீட்டில் ஒரு தேவதூதன் நிற்கிறதை கண்டதாகவும், யோப்பா பட்டணத்தில் இருக்கிற பேதுரு என்று மறுபேர் கொண்ட சீமோனை அழைக்கும்படி மனுஷரை அவ்விடத்திற்கு அனுப்பு, நீயும் உன் வீட்டார் அனைவரும் இரட்சிக்கப்படுவதற்கேதுவான வார்த்தைகளை அவன் உனக்கு சொல்லுவான் என்று அந்த தூதன் தனக்கு சொன்னதாகவும் எங்களுக்கு அறிவித்தான். நான் பேசத் தொடங்கினபோது பரிசுத்த ஆவியானவர் ஆதியிலே நம்மேல் இறங்கினது போலவே அவர்கள் மேலும் இறங்கினார். ஜெபம். கிருபையை நேசிக்கிறத நல்ல தகப்பனே, ஆசீர்வாதமான வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினாலே அப்போஸ்தலர் 11வது அதிகாரத்தை தியானிக்க கொடுத்த தயவுக்காய் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, இந்த வார்த்தையின்படியாக நீர் எங்களை வழிநடத்தும்படியாய் செபிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் செபிக்கும் போது அநேக அற்புதங்களும் அதிசயங்களையும் காணும்படி செய்யும். ஆண்டவரே அப்பா, எங்களுக்கும் பரிசுத்த ஆவியின் ஆதியிலே நடந்த பரிசுத்த ஆவியின் அற்புதங்களையும் அதிசயங்களையும் இன்றளவும் நீர் எங்களுக்கு வழிநடத்தும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினாலே ஒவ்வொருவரும் கையிட்டு செய்கிற வேலைகள், போகிற வருகிற பிரயாணங்கள், அவர்களுடைய தேவைகள் யாவையும் சந்திக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா, வீண் செலவுகளுக்கும் பிள்ளைகளை நீர் விலக்கி பாதுகாத்து கொள்ளும். தேவையில்லாத பொல்லாத கிரியைகளுக்கு நீர் விலக்கி பாதுகாத்து கொள்ளும். ஆண்டவரே, மனசோர்வுகள், பலவீனங்கள், பொல்லாத ஆவியின் கட்டுகளுக்கு நீர் விலக்கி பாதுகாத்து கொள்ளும். மன அழுத்தங்கள், பாரங்கள், கவலைகள் யாவும் இயேசுவின் நாமத்திலே விலகும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கிறவர் நீர். ஆண்டவரே அப்பாவும் பிள்ளைகளுக்கு ஆண்டவரே இயலாத காரியங்களை கர்த்தாவே நீரே முன்னின்று அதை எல்லாவற்றிலும் ஆண்டவரே ஒரு ஜெயத்தை கொடுக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீரோ ஜெயம் கொடுக்கிற தேவன். ஆண்டவரே அப்பா, குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும் ஜெயமோ கர்த்தரால் வரும் என்று சொன்ன வார்த்தையின்படியாக நீர் வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, நீர் அற்புதத்தின் தேவன். ஒவ்வொருவரையும் ஆச்சரியமாய் அதிசயமாய் வழிநடத்தும். சோர்ந்து போன ஒவ்வொரு இருதயங்களையும் கர்த்தர் பலப்படுத்தும். ஆண்டவரே அப்பா, உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய் என்று சொன்ன வார்த்தையின்படியாக ஒவ்வொரு கரங்களையும் கர்த்தாவே நீர் ஆசீர்வதித்து வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பாத்திரம் நிரம்பி ஒழியத்தக்கதாக, ஆண்டவரே அப்பா, மீதம் எடுக்கத்தக்கதாக, குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையால் நிறைவாக்கப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீர் அதிசயத்தின் தேவன். ஒவ்வொருவரையும் ஆச்சரியமாய் அதிசயமாய் வழி நடத்தும். ஆண்டவரே, தற்கொலை எண்ணங்களுக்கு நேராய் போகிற பிள்ளைகளை கர்த்தரே விடுதலையாக்கும். ஆண்டவரே, வீண் யோசனையினாலும் ஆண்டவரே மன அழுத்தத்தினாலும் கவலையினாலும் பாரங்களினாலும் இருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தரே விடுதலையாக்கும். ஆண்டவரே அப்பா, நீர் ஆச்சரியத்தின் தேவன். ஆச்சரியமாய் வழிநடத்தும். எல்லா பிரயாணங்களிலும் கர்த்தருடைய கரம் எங்களோடு கூட இருந்து வழிநடத்தும்படியாய் செபிக்கிறோம்.
ஆசீர்வதியும், பொறுப்பெடுத்து வழிநடத்தும், பாதுகாத்து கொள்ளும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். அற்புதங்களை காணும்படி செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபங்கேளும் பிதாவே. ஆமேன்.